गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय. கோவிந்த சதகத்தில் 15வது கீர்த்தனையில் ஸ்ரீ அண்ணா பகவானை யசோதாம்மா குளிக்கவா அப்படின்னு கூப்பிட்றா. ஏன் அவர் சொல்கிறார், பூனி தொழுவினில் புக்கு புழுதியலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நாணித்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே எண்மணியே மஞ்சனமாட நீ வாராய். சொல்கிறாலாம் யசோதம்மா சொல்கிறாலாம், பகவான் குழந்தை கண்ணன் எப்போதுமே மாட்டுக்கொட்டையில் தான் இருப்பாராம். சின்ன தவழ ஆரம்பித்ததுலேருந்து நடக்க ஆரம்பித்ததுலேருந்து ஓட ஆரம்பித்ததுலேருந்து அவர் எப்போதுமே அவருக்கு இந்த மாடு அந்த கண்ணுக்குட்டின்னா அவ்வளோ பிடிக்குமா. அதனால் எப்போதுமே கண்ணுக்குட்டியாக அவரும் போய் விளையாடுவாராம். கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்குமா அம்மா அந்த மாட்டுக்கிட்ட அம்மா மாடுலேருந்து பசு மாட்டுலேருந்து, அதே மாதிரி இவரும் அங்கேருந்து டைரெக்டாக போய் பால் குடிப்பாராம். அந்த மாதிரி எப்போதுமே அவர் மாட்டுக்கொட்டாலே தான் விளையாடிட்டு இருப்பாராம், கண்ணுக்குட்டியோட மாட்டோட தான் விளையாடிட்டு இருப்பாராம். அது அவளுக்கு பிடிக்கும் இல்லையா, கோபாலன் இல்லையா அவர். அதனால் அங்கேயே தான் இருப்பார். அதனாலேயே அவர் உடம்புலலாம் புழுதி கோதூளி படிஞ்சிருக்குமா அவரோட ட்ரெஸ்ஸில், அவரோட ஆபரணங்கள் பூஷணங்கள்லாம், அவரோட சுருளாக அந்த கேசங்களில் எல்லாமே கோதூளி படிஞ்சிருக்குமா. மாட்டுக்குட்டால் இல்லாத சமயத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் அதுலேயாவது போய் வெண்ணெய் திருடுவார் அப்படின்னா நம்மலாம் சொஃபிஸ்டிகேட்டாக சாப்பிடுவோம் இல்லையா, அவர் அந்த மாதிரி சாப்பிட மாட்டார். அப்படியே இங்கேருந்து இடம் நுழப்பிய கீழே பானையை போட்டு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுவாரா. கை ஃபுல்லாக வெண்ணெய் ஆகிடும். அந்த கையை தானே அப்படியே தொடச்சிப்பார். கீழே உடம்புலலாம் அந்த கோதூளியும் படிஞ்சிருக்கும், இந்த வெண்ணெயோட அந்த இதுவும் இருக்கும். ஏன்னா வெண்ணெய் சாப்பிட மாட்டார். ஒழுங்காக சாப்பிடலையா நீ இந்த அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்னோ பால் ஃபைட் மாதிரி அந்த பட்டர் பால் ஃபைட் பண்ணுவாவா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால உடம்பெல்லாம் அவ்வளோ அழுக்கா இருக்கும் இல்லையா. அதனால யசோதாம்மா கூப்பிடறாலும் இந்த கீர்த்தனையில சொல்ற, உடம்பெல்லாம் அவ்வளோ அழுக்கா இருக்கே கிருஷ்ணா கண்ணா குழி அப்படின்னு இந்த பாட்டு குளிப்பாட்டி விடுற பாட்டு அப்புறமா வரும், அடுத்தடுத்த கீர்த்தனைகள்ல வரும். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், இந்த பாட்டுல இந்த கீர்த்தனையில யசோதாம்மா குளிக்க வா அப்படின்னு கூப்பிடுறா. அந்த கூப்பிடுற பாட்டு இந்த அந்த எப்படி கூப்பிடுறா அப்படிங்கிற வர்ணனை இந்த பாட்டு 15வது கீர்த்தனை கோவிந்த சதகத்துல. மாதவ மாதவ மாயாஹி மந்தம் மந்தம் மாமாயாஹி மதுர ஸ்மேர சரசிஜ வதன மங்களகர கம கோட்டிலவண்ய மாதவ மாதவ மாயாஹி धूलिपटल धूसरितं मंगं धूर्वाधल सम श्यामलं कोमलं दृष्ट्वा तव बहुदूनचित्तागं दामोदर त्वां प्रार्थये स्नातुं जञ्जल जल जल नूपुरभूषित संभ्रमनटन सुंदर चरण कल कल क्वणित कनक कंकण मल्टित करयुग कमल रमण माधव माधव मायाही कुञ्चितमिदं तव गुह्यं केशव काङ्क्षति द्रष्टुं मम नयनं कञ्जज विनुत तथापि त्वमिह कनकाम्बरवरं परिदेहि किणि किणि क्वणित किङ्किणि भूष कल कल निनद मोहनहास पल पल ज्वलित भूषण जाल परिमल किसलय तुलसी माला माधव माधव मायाही
ಚಂಚಲ ಮಧುರ ಸುಂದರ ನಯನ ಚಪಲ ಸಮ ಬಹು ಸಂಭ್ರಮ ಗಮನ ಚಂದ್ರಕ ಚಾರು ಬರ್ಹ ವಿಭೂಷಣ ಚಂದ್ರಮುಖ ಕಿಂದಾವಸಿ ಸುಗುಣ ಅಘಟಿತ ಘಟನ ಕ್ರೀಡಾಲೋಲ ತರಿಕಿಟ ತರಿಕಿಟ ತಾಂಡವಶೀಲ ಪ್ರಕಟಿತ ಪರಮ ಪ್ರೇಮಿಕ ಲೀಲಾ ಶಕಟೋಚಾಟನ ಚರಣ ಕಮಲ ಮಾಧವ ಮಾಧವ ಮಾಯಾಹಿ ಮಂದಂ ಮಂದಂ மாமாயாஹி. கூப்பிடலாம், மாணிக்கமே என் மணியே வா குளிக்க வா, மாதவ மாதவ மாயாஹி வா இங்க அப்படிங்கிற, ஓடாத வா அப்படிங்கிறார். குளிக்க வா அப்படின்னோடனே பகவான் சொல்கிறாராம், கண்ணன் சொல்கிறாராம், குழந்தை சொல்கிறதான், நான் குளிக்கலை. ஏன்டா குளிக்கலை, எவ்வளோ நாள் ஆச்சு குளிச்சு, சீக்கிரம் வா குளிக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் குளிக்கலை, ஒரே சில்லுன்னு இருக்குது, எனக்கு குளிரும் அப்படிங்கிறாரா. அப்போ சொல்ல, குளிர்றதா, பரவாயில்ல நான் வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன் உனக்காக, அந்த வெந்நீரில் குளிப்பாட்டி விட்றேன் வா அப்படிங்கும்போது ஓட்டமாக எடுத்தாராம். ஒரு ஓட்டம் என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு பானை உடையிற சத்தம் கேட்டுதான். யசோதாம்மா நினச்சாலாம், சரி ஏதோ திரும்ப வெண்ணெய் தான் சாப்பிட்றதுக்காக பானையை உடச்சி சாப்பிட்றாம போல் இருக்கு, பரவாயில்ல எப்படி இருந்தாலும் குளிப்பாட்டிட போகிறோம்ல, பொண்ணு கொஞ்சம் அழுக்கானா பரவாயில்ல, வெண்ணெய் சாப்பிட்டா பரவாயில்ல, சேர்த்து குளிப்பாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாக போகும்போது பார்த்தோன்னா வெண்ணெய் பானையை உடைக்கலையாம். எந்த பானையில் வெந்நீர் போட்டிருந்தாலும் அந்த பானையை உடைச்சிட்டு, வெந்நீர் இப்போ இல்லையே அதனால குளிர், அதனால குளிக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிட்டு சிரிப்பு சிரிச்சுட்டே சொல்கிறாளாம். அப்போ இப்போ வரப்போறியா இல்லையா குளிக்கிறதுக்கு அப்படின்னோடனே காலில் நூப்புரம்லாம் போட்டுருப்பார் இல்லையா, அதனால ஜல ஜல் ஜல் ஜல்ஜுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராராம். சரி சொல் பேச்சு கேட்குறான் போல் இருக்கு நம்ம புள்ள அப்படின்னு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி பிடிக்கிறதுக்காக அப்படி வரும்போது மின்னல் போன்ற வேகத்தில் அவர் திரும்ப ஓடி போயிட்டாராம். அப்படி ஓடி போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், காலில் கொலுசெல்லாம் ஜல் 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 அப்படின்னு ஓடுறாராம். கையில் அப்படி இப்படி ஓடும்போது கை இப்படி ஆடும் இல்லையா, ஸோ கையில் கங்கணம்லாம் போட்டு கலன்னு இருக்கான். அவர் அம்மா பிடிக்காம நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னோடனே அவருக்கு தானாக ஒரு குஷி வந்து தான், அதனால் அப்படின்னு சார் கலக்கலன்னு சிரிக்கிறாராம். அப்படி சிரிக்கும்போது மூஞ்சியெல்லாம் பல ஜொலிக்கிறதான், பிகாஸ் ஹீ ஸோ ஹாப்பி, அம்மாட்டேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், அப்படி டப்பாச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு ஹீ ஸோ ஹாப்பி. அப்படி போகிறாராம். அப்போ சொல்கிறாராம், யசோதம்மா சொல்கிறாலும், ஏன் குளிக்கன்னா அழுக்காக இருக்கேன்னு நம்ம குளிக்க சொல்லி, இவ்வளோ அழுக்காக இருக்கியே, இவ்வளோ அழுக்காக இருக்கும்போது எனக்கு ஓகே, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், உன்னை பார்க்கறதுல எனக்கு ஒரு ஆனந்தம், நீ அழுக்காக இருந்தாலும் சரி க்ளீனாக இருந்தாலும் சரி எனக்கு சந்தோஷம். ஆனால் வெளியில் இருக்கிறவெல்லாம் என்ன சொல்லுவாக்கன்னா, யோசிச்சுப்பாரு, உன்னை திட்டுறது மட்டும் இல்லாமல் அம்மாவையும் சேர்த்து திட்டுவா, இல்லை இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, அந்த புள்ள குளிப்பாட்டி விட முடியல பார்த்தியா, ஒழுங்காக பார்த்துக்க முடியல பார்த்தியான்னு என்ன தப்பாக பேசுவாள், அம்மாக்காக குளிக்க வரியா நீ அப்படிங்கும்போது இதே மாதிரியே போயிட்டு பிடிக்கிற மாதிரி விளையாடிண்டே வருவாள். அதனால கடைசியா ஒன்று சொல்றாலாம், ராதை என்ன சொல்லுவோம், ராதை என்ன சொல்லுவோம், நீ இவ்வளவு அழுக்கா இருந்தா அவ என்ன சொல்லுவோம், உன்னை கிண்டல் பண்ண மாட்டா அப்படின்னு தான், அப்படியா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல வர்ணிக்கிறார், இந்த இந்த குளிக்கவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் எப்படி இருக்காருன்னா, பகவான் இப்போ யூஸ்வலாக நம்மலாம் குளிக்கலை அப்படின்னா, ரொம்ப நாள் குளிக்கலை அப்படின்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா நம்ம கிட்டேருந்துலாம். ஆனால் பகவான் கிட்ட இவ்வளோ நாள் குளிச்சாலும் குளிக்கனாலும் அவர்கிட்ட ஒரே ஒரு ஸ்மெல் தான் வரும். அது என்னதுன்னா, அந்த துளசி கந்தம் தான் வீசும் அப்படின்னு சொல்ல. ஸோ துளசி கந்தம் அவ்வளோ வீசுறது, உங்ககிட்ட இந்த ஸ்மெல்லு வரல கண்ணா, ஆனால் நீ பார்க்கறதுக்கு அழுக்கா இருக்க இல்லையா, அதனால இந்த அழுக்கு போகணும் குளிக்கவா அப்படிங்கிறாலாம். பகவான் எப்படி இருக்காராம், அவர் கண்ணு அவர் கால் இங்கேயும் இங்கேயும் ஓடுறது மட்டும் இல்லாமல் கண்ணும் இங்கேயும் இங்கேயும் ஓடுறதாம். எப்படின்னா ஸ்ரீ என்ன சொல்கிறார், ஒரு வண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த வண்டு எப்படி ஒரு ஒரு பூலேருந்து இன்னொரு பூ எப்படி தாவுமோ, அங்கேயும் சட்டு அப்படி வேகமாக அப்படி தாவுமோ, அது அடுத்து எந்த பூலேருந்து நம்ம தேன் குடிக்கலாம், தேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவுமோ, அதே மாதிரி பகவானுடைய கண்ணும் இங்கேயும் அப்படி தாவறதாம், அங்கேயும் போகிறதாம். என்ன அப்படின்னா, வண்டு அடுத்து என்ன புஷ்பத்துலேருந்து தேன் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கறதான் இவருடைய கண்ணு, அடுத்து யாரை நம்ம கட்டாட்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் தேடுறாராம் அவர் கண்ணு. அவரோட கால் மின்னல் போன்ற வேகத்தில் இங்கேயும் கண்ணும் அப்படி ஓடுறது, காலும் இப்படி அங்கேயும் ஓடுறாலாம். யசோதாமாவில் பிடிக்கவே முடியலையாம். அவர் அந்த ஓட்டத்தில் கொண்டையில் மயில் பீலி இருக்கு இல்லையா, அந்த மயில் பீலி அவ்வளோ அழகாக அந்த காற்றுல இங்கேயும் போகிறதுனால இப்படி ஆடுறதாம், அழகாக இருக்காராம். அதான் சிஷி என்ன சொல்கிறார், அகட்டணமான விஷயங்கள்லாம் பண்ணுவார். அகட்டணனா சம்திங் தட் இஸ் இம்பாசிபிள்,
நமக்கு எது நம்ம இம்பாசிபிள் நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எளிமையாக எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறார். என்ன பண்ணுறார்? பூத்தனிக்கு மோட்சம் கொடுக்குறார், திருநாவர்த்தனுக்கு மோட்சம் கொடுக்குறார், சகடாசுரனை அடித்து அவனுக்கு மோட்சம் கொடுக்குறார். அதெல்லாம் அந்த விஷயங்கள்ல தான் அகடன கட்டணம் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னா அதெல்லாம் நமக்கு இம்பாசிபிள். அவர் வந்து பகவான் இல்லையா, சர்வஜன் சர்வசுலபன் பகவான், அவர் சர்வசக்தன் இல்லையா, அவருக்கு என்ன இம்பாசிபிள்? ஒருத்தருக்கு இப்போ என்னால் இது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம், ஐ எம் நாட் கேப்பபிள் ஆஃப் இட், பட் நான் என்னோட ஹார்ட் ஒர்க்குனால ஏதோ பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா அது ஐ ஹவ் டன் தி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பகவானுக்கு எல்லாமே முடியும், அவரால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை இதில் பூத்தனிக்கு மோட்சம் கொடுக்குறது அவருக்கு என்ன புதுசு, ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்குறது அவருக்கு என்ன புதுசா, எப்போதும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் நமக்கு இதெல்லாம் அகட்டன கட்டணம், அவருக்கு அதெல்லாம் இம்பாசிபிள் கிடையாது. அவருக்கு எது இம்பாசிபிள் அப்படின்னா ஸ்ரீ என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, யானை மாதிரி காதாட்டுறது அதெல்லாம் வந்து அவருக்கு ஃபேசினேட்டடாக இருக்கான். ஹீ இஸ் ஃபேசினேட்டட் பை தோஸ் திங்ஸ். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் வந்து அதெல்லாம் இம்பாசிபிள்னு சொல்லிட்டு வேணும்னே அவர் வந்து ஆட்டுவாராம். ஸோ அதனால ஒரு மாமியாத்துக்கு போயிட்டு ஒரு மாமி வந்து இந்த ஒரு யானை இந்த ஒரு பக்கமாக அந்த தெருவில் யானை வரும்போது அந்த யானை காது ஆட்டுறதான், யானைனா காது ஆட்டும் இல்லையா, அந்த யானைக்கு கரும்பெல்லாம் கொடுக்குறாரு. பின்னாடிலேருந்து பார்த்துட்டு அது நமக்கும் யானைக்கெல்லாம் போய் கரும்பு கொடுக்குறா, நமக்கு கரும்பு கொடுக்கலையே, நமக்கும் கரும்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த மாமி அந்த கோபியாத்துக்கு போயிட்டு அந்த மாமியாத்துக்கு போயிட்டு எனக்கும் கரும்பு கொடுங்க அப்படின்னா அந்த யானை காதை ஆட்டித்து தானா, நீயும் காதாட்டி யானை மாதிரி நான் உனக்கு தரேன் அப்படிங்கும்போது அவர் வந்து ஆசையாக அந்த யானை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து இவரும் இப்படி காதை ஆட்டுறாராம். அந்த யானை எப்படி காது தனியாக ஆட்டுமோ அதே மாதிரி இவரும் காதை ஆட்டுறாராம். இதுதான் அகடன கட்டணம் அப்படிங்கிறார். அவருக்கு இது வந்து இம்பாசிபிள், அவர் ஜாலியாக இருக்கா, அதனால வந்து இம்பாசிபிளான விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறார். அப்புறம் வந்து தருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கால்னால டான்ஸ் ஆடுறான், நட்டனம் டான்ஸ் ஆடுறாராம். அந்த டான்ஸ் ஆடுறதுனால அவ்வளோ லீலைகள்லாம் பண்ணுறாலாம். இதுதான் வந்து யசோதம்மா சொல்ல, நீ பண்ண லீலையெல்லாம் போதும், முதல்ல குளிக்கிறதுக்கு வா, நீ லீலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டு கொட்டாலே போய்ட்டு கோதுளிலாம் படிஞ்சிருக்கு, இது வெண்ணெய் சாப்பிட்றேன், வெண்ணெய் திருடுற லீலை நவநீத சௌரியம்லாம் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக வெண்ணையாக இருக்குது, தயிராக இருக்குது, பாலாக இருக்குது, ஒரே பிசுன்னு ஒட்டுறது உடம்பெல்லாம், சொல் பேச்சு கேளு, குளிக்கவா அப்படின்னு ஆசையாக கூப்பிட்றா. அதுதான் இந்த ஒரு கீர்த்தனையில் 15வது கீர்த்தனையில் ஸ்ரீ அண்ணா சொல்கிறார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.